அந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சமூகத்துடைய கட்டளை அல்ல, சமூகத்துடைய தெரிவு அல்ல, சமூகத்துடைய ஆலோசனைகள் அல்ல. ஊரிலே இருக்கும் பொறுப்புகளில் நான் தலைவராக வர வேண்டும், உறுப்பினராக வர வேண்டும், மக்களால் இவர் ஒரு தலைவர் என்று, பொறுப்புதாரி என்று உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பேராசைப்படுகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற தவறிவிடுகின்ற பொழுதோ அது என்ன பொறுப்புகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நாங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. ஒரு நாட்டிலே ஒரு தலைவராக ஒரு பொறுப்பை எடுப்பதற்கு அவர்கள் என்னென்ன விடயங்களில் எல்லாம் ஈடுபட முடியுமோ அந்த அளவு ஈடுபட்டு தங்களால் முடியுமான முயற்சிகளை செய்து, சதிகளை செய்து, ஊழல்களை செய்து, அநியாயங்களை செய்து பொறுப்புகளுக்கு வருவதற்கு ஆசைப்படுகின்ற சமூகத்தினர்களுக்கு மத்தியிலே என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்காத், என்னுடைய உம்ரா, என்னுடைய தௌபா, என்னுடைய இஸ்திக்பார், என்னுடைய இபாதத்துக்களை அல்லாஹ் கேட்பான் என்ற பயத்தோடு வாழ்ந்த நான். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين وتنجيكم من عذاب الله وتدخلكم الجنة فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العلي العظيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال إنكم ستحرصون على الإمارة وستكون ندامة يوم القيامة فنعم المرضئة وبئس الفاطمة رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழுக்குரியவன் ஒருவன், அவனே அல்லாஹ். அவனையே ஆரம்பத்தில் போற்றி புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதரும் சன்மார்க்க போதகருமாம் கண்மணியாம் நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. இன்றைய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையாம் இப்பள்ளி வாயலில்
நவைத்துல் இஅ்திகாஃப லில்லாஹ், அல்லாஹுக்காக இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற புண்ணிய நீயத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலையிலும் அந்த வல்ல ரஹ்மானை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். தக்வா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எவைகளை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடப்பதோடு எவைகளை வேண்டாமென்று விலக்கி ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றும் முழுதாக விலகி நடப்பதாகும். உண்மையில் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஈருலகிலுமே இறைவனின் திரு பொருத்தத்தை பெற வேண்டுமே என்பதற்காக உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே இறைவனால் ஏவப்பட்ட விடயங்களை தமது வாழ்க்கையிலே அணு அணுவாக எடுத்து நடப்பதோடு விலக்கப்பட்ட விடயங்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி நடப்பார்கள். அத்தகைய நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலால் தனக்கு விருப்பமான ஒரு இடமாக, ஒரு மாளிகையாக, தன்னுடைய வீடான அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை வைத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கின்ற கட்டிடங்களில், இடங்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது அந்த ஊர்களில் இருக்கின்ற மஸ்ஜிதுகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஒவ்வொரு ஊர்களிலும் அல்லாஹுவுக்கு கோபத்தை ஊட்டக்கூடிய, அல்லாஹ் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது அந்த ஊர்களில் இருக்கின்ற பஜார்கள், கடை தெருவுகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பதாக மலாயிக்காமார்களை அழைத்து சொல்லுகின்றான், நீங்கள் பூமிக்கு சென்று என்னுடைய அரிசிக்கு கீழால் இருக்கின்ற இந்த பைத்துல் மஅமூருக்கு நேராக ஒரு மாளிகையை, ஒரு மஸ்ஜிதை நீங்கள் கட்டுங்கள் என்பதாக ஆரம்ப பணியாக அல்லாஹ் மஸ்ஜிதுகளை கட்டுவதற்காக மலாயிக்காமார்களை தேர்ந்தெடுத்தான். மலாயிக்காமார்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள், என்றும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாதவர்கள். அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ, எதற்காக படைத்தானோ அதற்காக வேண்டிய மாத்திரம் அந்த மலக்குமார்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தமான மலக்குமார்களின் மூலமாக மனிதர்களாகிய எங்களை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் இந்த பூமியிலே பைத்துல்லா, அல்லாஹுடைய அந்த வீடான அந்த கஅபாவை அல்லாஹ் கட்டுவதற்கு பணிக்கின்றான். அதற்கு பிறகு ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த மாளிகையை கஅபாவை கட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகளான ஹஸ்ரத் ஸீத் இப்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு நபிமார்களாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களின் மூலமாக அதனுடைய பணிகளை அல்லாஹ் தொடர வைக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமாக இருக்கின்ற ஒரு இடமாக அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்றிருந்தால் அந்த மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்வது, அதை நிர்மாணம் செய்வது, அதை கட்டி எழுப்புவதற்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களையும் நபிமார்களையும் நல்லோர்களையும் தேர்ந்தெடுக்கிறான் என்றிருந்தால்
இந்த மஸ்ஜிது உடைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, அதை நிர்வகிப்பதற்கு முன்பு, அதை நிர்மாணிப்பதற்கு முன்பு, அதை பரிபாலனம் செய்வதற்கு முன்பு, மஸ்ஜிது உள்ளே வருவதற்கு கூட அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி வருவதற்கு இஸ்லாம் எமக்கு அனுமதி தரவில்லை. உள்ளே வந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், மஸ்ஜிது உள்ளே இருந்து வெளியே எப்படி செல்ல வேண்டும் என்றெல்லாம் எமக்கு கற்றுத்தருகின்ற இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையான மஸ்ஜிதுகளுக்கு உள்ளே எதற்காக நாம் வருகின்றோம்? தொழுவதற்காக, இபாதத் செய்வதற்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, திக்ர் செய்வதற்காக, தஸ்பீஹ் செய்வதற்காக, இஸ்திக்பார் செய்வதற்காக, தௌபா செய்வதற்காக, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் செய்து கொள்வதற்காக, மார்க்க விடயங்களுக்காக, இஸ்லாமிய விடயங்களுக்காக, எந்த விடயங்களுக்காக இருந்தாலும் மஸ்ஜித் உள்ளே வரக்கூடியவர்கள் முதலாவதாக தன்னுடைய வலது காலை எடுத்து வைத்து அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயில்களை எனக்கு நீ திறந்து கொடுப்பாயாக என்ற பிரார்த்தனையோடு உள்ளே கால் வைத்து வருகின்ற பொழுது அங்கே யாராவது இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாத்தை சொல்லுவது யாரும் இல்லை என்றிருந்தால் மஸ்ஜித் உள்ளே இருக்கின்ற மலக்குமார்கள், இபாதத்தோடு இருப்பவர்கள், அவர்களுக்காக அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்ற துஆவோடு மஸ்ஜித் உள்ளே வர வேண்டும் என்று இஸ்லாம் எமக்கு மஸ்ஜித் உள்ளே வருவதற்கு கூட, மஸ்ஜித் உள்ளே கால் வைப்பது எப்படி என்று, மஸ்ஜித் உள்ளே வருகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இதை நிர்வகிப்பதே சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கும் நிர்மாணிப்பதற்கும் பரிபாலனம் செய்வதற்கும் அல்லாஹ் மலக்குமார்களையும் நபிமார்களையும் நல்லோர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றிருந்தால் ஏன் காரணம்? மஸ்ஜித் என்பது அங்கே நல்லோர்கள் ஒன்று கூடிய இடமாக இருக்கிறது. மஸ்ஜித் என்பது வெறுமனே இபாதத்துக்காக, வெறுமனே திக்ர்களுக்காக, ஸலவாத்துக்களுக்காக, தொழுகைக்காக, இறைவனுக்காக, ஆகிரத்துடைய விடயங்களை நமக்கு கொடுக்கின்ற இடமாக மஸ்ஜிதுகள் இருப்பதினால் மஸ்ஜிதுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் எப்படி என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் கற்றுக்கொள்வது, அதை தெரிந்து கொள்வது எம் ஒவ்வொருவர்களுக்கும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று இலங்கையை பொறுத்தவரையிலே அதிகமான மஸ்ஜிதுகளிலே நிர்வாக தெரிவுகள் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுதோ இந்த நிர்வாகத்துடைய விடயங்களை எம்முடைய இஸ்லாமிய சமூகம் தமக்கு முடியுமான அளவு மார்க்க விடயங்களை கொண்டு அதனுடைய அறிவுகளை கற்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது சாதாரணமாக எம்முடைய வீட்டை நிர்வகிப்பது போன்று அல்ல, எம்முடைய தொழிற்சாலைகளை நிர்வகிப்பது போன்று அல்ல, எம்முடைய ஏனைய அலுவலகங்களை நிர்வகிப்பது போன்று அல்ல, ஊரிலே ஏனைய விடயங்களை நிர்வகிப்பது போன்றோ மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜித் உள்ளே வருகின்ற பொழுதோ உங்களுடைய வலது காலை எடுத்து வைத்து வரவேண்டும் என்று இறைவனுடைய கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தருகிறார்கள் என்றிருந்தால் அந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எம்முடைய சமூகத்துடைய கட்டளை அல்ல, சமூகத்துடைய தெரிவு அல்ல, சமூகத்துடைய ஆலோசனைகள் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அதை கட்டுவதற்கு மலக்குமார்களை தேர்ந்தெடுத்தானோ, நபிமார்களை தேர்ந்தெடுத்தானோ, அந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய நிபந்தனையாக, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரங்களிலே மஸ்ஜிதுடைய சிறப்புகள், நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கங்களை நாங்கள் செவிமடுத்து வந்திருக்கலாம், கற்றுக்கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் இன்னின்ன நிபந்தனைகள் இருந்தால் அவர்கள் சமூகத்திலே தெரிவின் மூலமாக மக்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக அவர் வர வேண்டும் என்பதை எம்முடைய இஸ்லாமிய ஒழுக்கமாக, வழிகாட்டியாக எமக்கு இருக்கின்ற பொழுது
இந்த பொறுப்புகளில் ஏனைய பொறுப்புகளில் ஆசைப்படுவது, பேராசைப்படுவது, முயற்சி செய்வது, சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு அடைகின்ற ஒரு விடயம் அல்ல. மஸ்ஜிதுடைய இந்த நிர்வாகம் இருக்கிறது, மஸ்ஜிதை பரிபாலனம் செய்வது, மஸ்ஜிதை நிர்வகிப்பது, இது எமக்கு கிடைத்த ஒரு பதவி அல்ல. மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வது என்பது அல்லாஹ்வுடைய அமானிதம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நாம் பால்படுத்துகின்ற பொழுது, வீணாக்குகின்ற பொழுது, முறையாக அவைகளை செயல்படுத்த தவறுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, உலகத்திலும் தான் ஆகிரத்திலும் தான் பாரிய சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாறிவிடலாம். அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் எங்களுடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கும். மஸ்ஜிதுடைய நிர்வாகம் எங்களுடைய நரகங்களை தீர்மானிக்கும். உலகத்திலே பொதுவாக எமக்கு கிடைக்கப்பெறுகின்ற பொறுப்புகள் இருக்கின்றனவல்லவா, இந்த பொறுப்புகளை சரியாக முறையாக இறைவன் விரும்புகின்ற பிரகாரம் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற தவறிவிடுகின்ற பொழுதோ அது என்ன பொறுப்புகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நாங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, எமக்கு இருக்கின்ற ஒரு மனைவி, 2-3 பிள்ளைகள், சாதாரணமான ஒரு தொழில், இவைகளை கூட சரியாக முறையாக நிர்வாகம் செய்ய தெரியாத, நிர்வாகம் செய்ய முடியாத, நிர்வாகங்களிலே சரியாக ஈடுபட முடியாத எங்களால் எம்முடைய ஊர்களில் இருக்கின்ற தொழுகை இல்லாத, விபச்சாரம் செய்கின்ற, மதுபானம் அருந்துகின்ற, வட்டியோடு தொடர்பாக இருக்கின்ற, பெற்றவர்களை வெறுத்து பிரிந்து நடக்கின்ற, உறவுகளை வெறுத்து பிரிந்து நடக்குகின்ற பாவங்களிலும் பாவச் செயல்களிலும் அநியாயங்களிலும் அட்டூழியங்களிலும் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான வாலிபர்கள், நூற்றுக்கணக்கான தொழுகை கடமையானவர்கள், ஒவ்வொரு ஆண்களையும், ஒவ்வொரு பெண்களையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு வயோதிபர்களையும், ஒவ்வொரு நோயாளிகளையும், ஒவ்வொரு மனிதர்களையும் பராமரிப்பு என்பது, நிர்வாகம் செய்வது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அழகாக எமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடமாக ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹிலாஃபத் என்பது எந்த அளவு புகழ் பெற்றது என்றால், இரண்டாவது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வம்சத்தில் வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 5வது கலீஃபா என்ற பெயரை பெறுகின்ற 8வது கலீஃபாவாக வருகின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஹிலாஃபத் கொடுக்கப்படுகிறது, ஜனாதிபதியாக ஆட்சி கொடுக்கப்படுகிறது. எந்த அளவு சந்தோஷம் இருக்கும் சகோதரர்களே! ஒரு ஊரிலே ஒரு தலைவராக, ஒரு சமூகத்திலே ஒரு தலைவராக, ஒரு நாட்டிலே ஒரு தலைவராக ஒரு பொறுப்பை எடுப்பதற்கு அவர்கள் என்னென்ன விடயங்களில் எல்லாம் ஈடுபட முடியுமோ அந்த அளவு ஈடுபட்டு தங்களால் முடியுமான முயற்சிகளை செய்து, சதிகளை செய்து, ஊழல்களை செய்து, அநியாயங்களை செய்து பொறுப்புகளுக்கு வருவதற்கு ஆசைப்படுகின்ற சமூகத்தினர்களுக்கு மத்தியிலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இறைவனால் இந்த பொறுப்பு ஹிலாஃபத் கொடுக்கப்படுகிறது. அந்த சபையில் இருந்து ஹிலாஃபத் கொடுக்கப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சபையை விட்டு விலகி சென்று விடுகின்றார்கள். சபையோர்கள் அந்த சபையிலே எங்கே ஜனாதிபதி என்று கலீஃபா அவர்களை தேடுகின்றார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனிமையில் ஒரு அறைக்கு சென்று அங்கே அழகாக அமர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் கரவேந்தி அழுது கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை அந்த சமூகத்தினர் காண்கின்றார்கள். பிறகு கேட்கின்றார்கள், தங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உமர் இப்னு அப்துல் அசீஸ் தங்களுடைய கணவனை பார்த்து கேட்கின்றார்கள், இப்பொழுது நீங்கள் கலீஃபாவாக, ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றீர்கள், ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களை பார்க்கின்ற பொழுது இந்த நிலைமை ஏன் என்று கேட்ட பொழுது கலீஃபா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு காலத்திலும் இருக்கின்ற பொழுது நான் இவ்வளவு காலமாக
அல்லாஹ் என்னிடம் என்னை பற்றி மாற்றிருந்தால் என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்காத், என்னுடைய உம்ரா, என்னுடைய தௌபா, என்னுடைய இஸ்திக்பார், என்னுடைய இபாதத்துக்களை அல்லாஹ் கேட்பான் என்ற பயத்தோடு வாழ்ந்த நான் இப்பொழுது சமூகத்துடைய பொறுப்பாக, ஹலீஃபாவாக, ஜனாதிபதியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழைகள், ஒவ்வொரு பசித்தவர்கள், ஒவ்வொரு நோயாளிகள், ஒவ்வொரு வயோதிபர்கள், ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு ஆண்கள், ஒவ்வொரு பெண்கள், ஒவ்வொரு சிறார்கள் எல்லோரை பற்றியும் அல்லாஹ் என்னிடம் கேட்க இருக்கிறானே என்ற அந்த பயம் என்னுடைய உள்ளத்தை உறுத்திக் கொண்டிருக்கிறது என்று அழகான அந்த பதிலை கொடுத்தார்கள் ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பார்ந்தவர்களே, ஜனாதிபதியாக இருக்கின்ற அவர்களுடைய கடைசி நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? தங்களுடைய வாழ்க்கையிலே கடைசி பகுதியிலே நோயுற்று இருக்கின்றார்கள். அப்பொழுது தன்னுடைய நண்பர்களாக அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது அவர்களுடைய மேல் ஆடை, அவர்களுடைய உடம்பிலே மேல் ஆடை இருக்கவில்லை. தங்களுடைய மனைவியை பார்த்து வந்த தோழர்கள் கேட்கின்றார்கள், ஜனாதிபதியாக ஹலீஃபாவாக இருக்கின்ற இவர்களுடைய மேல் ஆடை இல்லாமல் இருக்கின்ற இந்த காட்சி எதனால் என்று கேட்ட பொழுது அவர்களுடைய மனைவி சொல்லுகின்றார், என்னுடைய கணவர் ஜனாதிபதியாக ஹலீஃபாவாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கின்ற அந்த மேல் ஆடை ஒரே ஒரு ஆடைதான். இரவிலே அதை நான் கழுவி துவைத்து காய வைத்து அதிகாலையிலே யாராவது வருவதற்கு முன்பு நான் அணிய வைத்து விடுவேன். இன்று கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்ற பதிலை சொல்வதாக இருந்தால், யார் சகோதரர்களே, ஹலீஃபாவாக இருக்கின்ற அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த பொறுப்பை வைத்து பெருமைப்படவில்லை. அவர்கள் சமூகத்திலே பெருமைப்படாமல் வாழ்ந்த அந்த நிலைமைக்கு முன்பு கிடைத்த உடனே கண்ணீர் வடித்து அழுது அல்லாஹ்விடத்தில் கரவேந்தி நின்ற அந்த காட்சி எதனால் தெரியுமா? பொறுப்பு என்பது சாதாரணமான விடயம் கிடையாது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னையும் ஏதாவது ஒரு பொறுப்புக்கு நீங்கள் சாட்டி விடுங்கள், என்னையும் ஏதாவது ஒரு விடயத்தை பொறுப்பாக எனக்கும் கொடுங்கள் என்று கேட்டபொழுது அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோள் புஜத்தை பிடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி விட்டு சொல்லுகின்றார்கள், அபூதர்ரே, நீங்கள் பலகீனமானவர்கள், உங்களுக்கு இந்த பொறுப்பை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வ இன்னஹா, இந்த பொறுப்பு இருக்கிறது, இது அமானா. வ இன்னஹா அமானா, பொறுப்புகள் என்று வருகின்ற பொழுது அது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, கியாமத்துடைய நாளிலே உங்களுக்கு கவலையையும் கைசேதத்தையும் அது கொடுக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், பொறுப்புகள் என்று வருகின்ற பொழுது என்னால் முடியும் என்று அவைகளை ஆசை வைத்து பேராசை கொண்டு முயற்சிகளில் ஈடுபட்டு சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு அன்பார்ந்தவர்களே, பொறுப்புக்கு வரக்கூடியவர்களுடைய விடயங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகளாக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பங்களிலே சஹாபாக்கள் பொறுப்பை தேடி வருகின்ற பொழுது, அவைகளுக்காக ஆசையாக வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொறுப்பை பேராசையாக விருப்பத்தோடு நீங்கள் கேட்பதினால் உங்களுக்கு அது நல்லது அல்ல, ஆரோக்கியமானது அல்ல. உங்களுக்கு அது உலகத்திலும் ஆகிரத்திலையும் கைசேதத்தையும் கவலையை தரும் என்பதாக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னக்கும் சதஹரிசூன அலல் இமாரா, நீங்கள் பொறுப்புகளுக்கு நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா, பேராசைப்படுகின்றீர்களா? ஊரிலே இருக்கும் பொறுப்புகளில் நான் தலைவராக வர வேண்டும், உறுப்பினராக வர வேண்டும், மக்களால் இவர் ஒரு தலைவர்
அதிபர் என்று, பொறுப்புதாரி என்று உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பேராசைப்படுகின்றீர்களா? அப்படியாக இருந்தால் வஸதகூனு நதாமத்தன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே அது நிச்சயமாக உங்களுக்கு கைசேதத்தை தரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாரையெல்லாம் கைராக நலவாக தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் பொறுப்புகளுக்கு சாட்டி விடுகின்றான். பொறுப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து பொறுப்புதாரிகளாக அல்லாஹ் நியமிப்பார். நாங்கள் இன்று எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும், அது மஸ்ஜிதாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், வேணைய விடயங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு விடயங்களிலும் இன்று பொறுப்புகளுடைய விடயத்திலே பேராசை கொண்டு பல சூழ்ச்சிகளை செய்து, அநியாயங்களை செய்து, மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை உருவாக்கி, பிளவுகளை உருவாக்கி, ஊருடைய முன்னேற்றத்துக்கு எதிராக, ஊருடைய நலவுகளுக்கு எதிராக முட்டுக்கட்டையாக நிற்கிறோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, கியாமத்துடைய நாளிலே எங்களுடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக, கைசேதத்துக்குரியதாக இருக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாதே. பொறுப்புகள் அல்லாஹ்வுடைய அமானிதம். பொறுப்புகள் என்று வருகின்ற பொழுது அது ஊரினுடைய பொறுப்புகள் மாத்திரமல்ல. எங்களுடைய மனைவி எங்களுடைய பொறுப்பில் இருக்கின்றார், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பொறுப்பில் இருக்கின்றார், வீட்டிலே இருக்கின்ற எம்முடைய பொறுப்பில் இருக்கின்ற இவர்களுடைய விடயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளிலே உங்களுக்கு நான் 2 பிள்ளைகளை தந்தேன், 5 பிள்ளைகளை தந்தேன், 10 பிள்ளைகளை அமானிதமாக தந்தேன். உலகத்திலே அந்த பிள்ளைகளை சரியாக பராமரித்தீர்களா? பிள்ளைகளை தொழுகையாளிகளாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக, இபாதத்துகளிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய கூடியவர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தீர்களா? பராமரித்தீர்களா? மனைவியுடைய விடயம், பிள்ளைகளுடைய விடயம், எங்களுடைய வியாபாரம் அது சாதாரணமான வியாபாரமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு சரியான முறையிலே வியாபாரத்தை செய்தீர்களா? அநியாயம் செய்தீர்களா? இது எம்மோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இறைவன் மஹ்ஷர் மைதானத்திலே எம்மிடம் கேட்க இருக்கிறான் என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாடசாலைகளுடைய, மஸ்ஜிதுகளுடைய, ஒவ்வொரு ஊர்களுடைய பொறுப்புகளிலே இன்று பேராசை கொண்டு பொறுப்புகளுக்கு தலைமை தாங்குகின்ற பொழுது எங்களுடைய பொறுப்புகளை அல்லாஹ் எந்த அளவு கேட்பான் என்பதனை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, மை யுர்தில்லாஹு பிஹி கைரன் இஸ்தஅமலஹு ஃபித்தீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவர்களை தேர்ந்தெடுக்கின்றானோ, நலவை நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹ் தீனுடைய விடயங்களிலே ஈடுபடுத்தி விடுகின்றார். அவர்களை அல்லாஹ் தீனுடைய பொறுப்புகளை கொடுக்கின்றார். அது எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்க விடயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பு சாட்டி அவர்களை அல்லாஹ் அவர்களின் மூலமாக வேலை வாங்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, யாரும் யாருக்கும் இவர் நல்லவர் என்று, அவர் கெட்டவர் என்று தீர்மானிப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள்? சகோதரர்களே, இன்று ஒவ்வொரு ஊர்களிலும் மஸ்ஜிதுடைய நிர்வாக தெரிவு நடைபெறுவதற்கு முன்பு அந்தந்த ஊர்களிலே தெரிவுகளை ஆங்காங்கே வீடுகளிலும் பஜார்களிலும் பாதைகளிலும் தெரிவுகளை நடாத்தி ஊரை குழப்பி ஊருடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக அநியாயக்காரர்களாக ஒவ்வொரு ஊர்களில் இன்று இருப்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திலே அந்த அளவு என்னதான் இருக்கிறது? மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது இது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. மஸ்ஜித் அல்லாஹ்வுடையது, மஸ்ஜித் நல்லோர்களுடையது. மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் சாதாரணமானவர்களாக அல்லாஹ்விடத்தில் கருதப்பட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன உம்மாரல் மசாஜித், அல்லாஹ்வுடைய
மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ் உடையவர்கள், அவர்கள் அல்லாஹ் உடையவர்கள். மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் தூற்றுவது, அவர்களுக்கு அநியாயம் செய்வது, அவருடைய மானங்களை போக்குவது, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுக்கு நீங்கள் அநியாயம் செய்வது, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுடைய மானங்களை போக்குவது, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கோபத்தை கொடுக்கும் விதமாக நீங்கள் நடந்து கொள்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்களே. ஒவ்வொரு ஊர்களிலும் இன்று பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான், ஒரு ஊருக்கு இரண்டு கண்கள் என்பார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், இன்னொன்று அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அத்தோடு ஊரில் இருக்கின்ற பாடசாலைகள். ஒரு ஊருக்கு இரண்டு கண்கள் என்றால் இந்த இரண்டு கண்ணும் சரியாக தெளிவாக அழகாக பார்ப்பதற்கு தோதுவாக இருக்கின்றதா என்று கேட்டால் இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. மஸ்ஜிதுகள் என்பது வெறுமனே கட்டிடங்களாக கட்டுவதற்கு மாத்திரமல்ல, மஸ்ஜிதுகள் என்பது நிறங்களை தீட்டுவதற்காக நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்படுவது அல்ல. மஸ்ஜிதுகள் என்பது நேரத்துக்கு நேரம் தொழுகைக்கு மாத்திரம் திறந்து பூட்டிவிட்டு செல்வதற்கு மஸ்ஜிதுகள் அல்ல சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எல்லா நிலைமைகளுக்கு சமூகத்துக்கு தேவையான விடயங்களை எல்லாம் மஸ்ஜிதினூடாகத்தான் நடைபெற்று வந்தன. மஸ்ஜிதிலே தொழுகை இருந்தது, மஸ்ஜிதிலே ஏனைய மார்க்க கல்விகளை கற்றுக் கொடுப்பதற்காக மதரசாக்கள் இருந்தன, மஸ்ஜிதிலே அன்று ஒவ்வொரு விடயங்களுக்காக மஸ்ஜிதை பயன்படுத்தினார்கள் என்றிருந்தால் அன்பார்ந்தவர்களே, நிர்வாகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அது எம்முடைய ஊரில் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக வருகின்றார்களோ அவர்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதை நீங்கள் அழகாக கட்டினீர்களா, மஸ்ஜிதுக்கு நீங்கள் ஏசி போட்டீர்களா, மஸ்ஜிதுக்கு அழகான நிறங்களை நீங்கள் தீட்டினீர்களா, காப்பட்டுகளை போட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பதற்கு முன்பு அல்லாஹ் எம்மிடம் கேட்க இருக்கின்றார். உங்களுடைய ஊரிலே எத்தனை தொழுகையாளிகள், தொழுகை இல்லாமல் இருந்தவர்களை நீங்கள் தொழுகைக்காக அழைத்தீர்களா? இன்று ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை பாருங்கள், அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், மஸ்ஜித் உள்ளே இருப்பார்கள், பிறகு தங்களுடைய வீடுகளுக்கும் தங்களுடைய சோழிகளிலும் அவர்கள் ஈடுபட சென்று விடுவார்கள். ஊரில் தொழுகை இல்லாதவர்கள், அது வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், போதை பொருட்களில் வஸ்துக்களுக்கு அடிமையாகிய நிறைய வாலிபர்களுடைய நிலைமைகளை யார் பார்ப்பது சகோதரர்களே? போதை வஸ்துக்களை இன்று விட்டு விட்டு எங்களுடைய ஊரை அநியாயத்திலும் பாவத்திலும் நாசத்திலும் கொண்டு செல்லக்கூடிய அந்த வியாபாரிகளை யார் கவனிப்பது சகோதரர்களே? விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பயங்கரமாக இன்று சர்வ சாதாரணமாக பகிரங்கமாக நடைபெறக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் யார் தடுப்பது சகோதரர்களே? முதலாவதாக அல்லாஹ் அந்த ஊரில் உள்ள மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் கேள்வி கேட்பார், நிச்சயமாக கேட்பான் சகோதரர்களே. நாம் நினைக்கலாம் எம்முடைய நிர்வாகத்தின் மூலமாக மஸ்ஜிதை பராமரிப்பதே அது வெறுமனே உள் நிர்வாகங்கள் மாத்திரம் என்று. இல்லவே இல்லை சகோதரர்களே. ஒவ்வொரு ஊருடைய முன்னேற்றம் மஸ்ஜிதுடைய பாடசாலையுடைய விடயத்தில் இருந்து இருக்குமாக இருந்தால் முதலாவதாக இந்த நிர்வாகிகள் இந்த மஸ்ஜிதை அழகாக ஒரு அமானிதமாக கருதி மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை ஈடுபட வர வேண்டும் சகோதரர்களே. இன்று நிர்வாக தெரிவுகளின் பொழுது ஊரிலே இருக்கின்ற நல்ல படித்தவர்கள், வளமானவர்கள், நல்ல சிறந்தவர்கள், நல்லோர்கள் அந்த தெரிவுகளில் ஈடுபடாமல் இருப்பதற்கு மிக கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், ஊரிலே சிலர் இருப்பார், எப்படியாவது இதை ஒரு பதவியாக கருதி நிர்வாகத்தில் வர வேண்டும் என்ற அந்த மோகத்தினால், அந்த ஆசையினால், அந்த பேராசையினால் ஊரில் இருந்து நல்லோர்களாக, சிறந்தவர்களாக, ஆளுமை உள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, ஆன்மீகத்தோடு வாழக்கூடிய அந்த மனிதர்கள் சபையிலே தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் நிர்வாகிகளாக வருகின்ற பொழுது அவர்களுடைய தேவைகளுக்காக, சொந்த தேவைகளுக்காக இன்றி நிர்வாகிகளுடைய மானங்களை போக்கி
அவர்களை அவமதித்தீர். அவர்களை மஸ்ஜிதை விட்டு, ஊரை விட்டு அவர்கள் செல்லும் அளவுக்கு இன்று சபைகளிலே நல்ல மனிதர்கள் அவர்கள் அநியாயம் செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இன்று நிர்வாக தெரிவுகள் அன்றே வெறுமனே நிர்வாக தெரிவுகள் மஸ்ஜிதுகளிலே ஒவ்வொருவருடைய அந்த தெரிவுகளும் மஸ்ஜிதுகளிலே சபைகளிலே தெரிவு செய்யப்பட்டு வந்த விடயங்கள் எல்லாம் இன்று அந்த தெரிவுகள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர்களில் இன்று நிறைய போலீஸ்களை வைத்து, அதிகாரிகளை வைத்து அந்த நிர்வாகங்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற அந்த கவலைக்குரிய காட்சி ஒவ்வொருவர்களுக்கும் தெரிந்த விடயமே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது இது ஒரு பதவி அல்ல. இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அமானிதம். என்னால் முடியும் என்று நாம் வருவதற்கு முன்பு என்னால் முடியுமா என்பதை சமூகம் தீர்மானிக்கட்டும். சபையிலே இன்று கலந்து கொள்கின்ற பொழுது, நிர்வாக தெரிவுகளிலே கலந்து கொள்கின்ற பொழுது ஒவ்வொருவர்களும் இஸ்திக்பாரோடு, தௌபாவோடு, யா அல்லாஹ் நீ எனக்கு பொறுப்புகளை தந்து விடாதே என்ற பயத்தோடு இருக்க வேண்டும். தெரிவுகளில் கலந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மஸ்ஜிதுடைய தெரிவுகளில் கலந்து கொள்ளாதவர்கள், நிர்வாக தெரிவுகளில் கலந்து கொள்ளாதவர்கள் ஆங்காங்கே பாதைகளில் இருந்து, பஜார்களில் இருந்து, கடை தெருவுகளில் இருந்து அவர்கள் மஸ்ஜிதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. நிர்வாக தெரிவின் போது இல்லாதவர்கள் நிர்வாக தெரிவை பற்றி மஸ்ஜிதுக்கு வெளியே பேசுவதற்கு அவர்களுக்கு அருகதை கிடையாது. நீங்கள் தெரிவிலே கலந்து கொண்டதன் பிறகு அங்கே தெரிவின் பொழுது உங்களுக்கு விருப்பமானவர்கள், உங்களுக்கு ஊருக்கு விருப்பமானவர்கள், உங்களுடைய சமூகத்துக்கு பிரயோஜனமானவர்கள் உங்களுடைய சொந்த கோபங்களை கொண்டு அவர்கள் எதிரிகளாக உங்களுக்கு தென்பட்டாலும் ஊருக்கு சிறந்தவர்களா, சமூகத்துக்கு சிறந்தவர்களா, அவர்களின் மூலமாக ஒரு நல்ல பணியை எதிர்பார்க்க முடியுமாக இருந்தால் அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பை சாட்டி அவர்களுக்கு நீங்கள் பொறுப்புகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவர்களை சபையிலே நீங்கள் பொறுப்புதாரிகளாக தேர்ந்தெடுங்கள். அன்பார்ந்தவர்களே, தெரிவின் பொழுது தொழுகை இல்லாதவர்களாக, பாவிகளாக, கெட்டவர்களாக, சமூகத்திலே தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்ய முடியாத மனிதர்களை என்னுடைய நண்பன் என்பதனால், என்னுடைய ஊரு என்பதனால், இவரிடம் இன்னின்ன வசதி வாய்ப்புகள், இவரிடம் திறமைகள் இருக்கின்றது என்பதனால் அவர்களை தவறாக நீங்கள் தெரிவு செய்வதன் மூலமாக அல்லாஹ் அவர் விடுகின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும், பாவங்களுக்கும் நிச்சயமாக தெரிவு செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுப்பான் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, தெரிவின் பொழுது அழகான முறையிலே எங்களுடைய தெரிவுகளுடைய அந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் இருக்கலாம் இன்று நிர்வாகத்தில் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய நிர்வாகம் என்பது என்னுடைய வீடு என்பதாக, என்னுடைய தொழில் என்பதாக, இது என்னுடைய கோட்டை என்பதாக நினைத்துக் கொண்டு பல வருட காலமாக மஸ்ஜிதை ஆளுமை செய்து கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதை 3 வருடத்துக்கு ஒரு தடவை அங்கே தெரிவு நடைபெற வேண்டுமாக இருக்குமாக இருந்தால் அந்த தெரிவு சபையில் தெரிவு செய்யப்பட வேண்டும். அழகாக, ஒழுக்கமாக, அமைதியாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்பொழுது சமூகத்தினர்கள் நல்லோர்களை தெரிவு செய்வார்கள். அது ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்தவர்களாக இருக்கலாம், அல்லது நிர்வாகத்துக்கு புதிதானவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம். நல்ல ஆளுமையுள்ளவர்கள், நல்ல சிந்தனையுள்ளவர்கள், தங்களால் தன்னிறைவு பெற்றவர்கள், தன்னுடைய கால நேரங்களில் சமூகத்துக்கு கொடுக்க முடியுமானவர்களை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்க வேண்டும். சகோதரர்களே, எப்பொழுதும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக நிர்வாகம் செய்ய வேண்டும். எம்முடைய பேருக்கும் புகழுக்குமாக, எம்முடைய தேவைக்காக நிர்வாகத்தை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அதை கவலைக்குரியதாக, கைசேதத்துக்குரியதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சைஃபுல்லாஹ் என்று அழைக்கப்பட்ட ஒரு சஹாபியாக இருக்கின்றார்கள். எந்த யுத்தத்துக்கு அவருடைய தலைமையின் கீழ் சென்றாலும் வெற்றியோடு திரும்பி வருகின்ற அந்த நிலைமை கொண்டவர்தான்
ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கலீஃபாவாக இருக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே காதிசியா என்ற அந்த யுத்தத்துக்காக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தலைவராக தளபதியாக நியமித்து யுத்த களத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த நேரத்திலே போர் அழகாக மூண்டு கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஊரை சுற்றி வருகின்ற அந்த நேரத்திலே ஊர் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்ற எந்த யுத்தமும் தோல்வியோடு வந்தது கிடையாது. எந்த யுத்தத்தில் எல்லாம் தளபதியாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்களோ அந்த யுத்தம் அது வெற்றிகரமான யுத்தமாக மாறிவிடுகிறது என்ற அந்த மக்களுடைய அந்த செய்தியை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவலையோடு திரும்பி வந்து உடனே அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி ஒரு சஹாபியை அழைத்து இந்த கடிதத்தை நீங்கள் அந்த காதிசியா யுத்தம் நடைபெறுகின்ற அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் இதை வாசித்து அதாவது வாசித்து இதை நீங்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கரத்தில் கொடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். பிறகு அந்த சஹாபி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் யுத்த களத்திலே போர் மூண்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். என்ன செய்தி என்றால், ஹாலித் இப்னு வலீத் உங்களை நான் இப்பொழுது தளபதியாக இருந்தேன் நீக்கி விடுகின்றேன். ஒரு போர் வீரராக நீங்கள் கலந்து கொண்டு இவரை நீங்கள் தளபதியாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய போர் வீரர்களுக்கும் இதை ஏற்றுக்கொள்ளுமாறு நான் என்னுடைய கட்டளையாக படிக்கின்றேன் என்ற செய்தியை சொல்ல அழகாக அந்த யுத்தம் வெற்றி பெற்றதன் பிறகு எல்லோரும் மதீனாவுக்கு திரும்பி விடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு சாதாரணமான யுத்தம் கிடையாது. அந்த ஈராக்குடைய வெற்றி இந்த காதிசியாவுடைய யுத்தத்துக்கு பிறகுதான் அழகான ஒரு இஸ்லாமிய சூழலை கொண்ட ஒரு வெற்றியாக மாறிவிடுகின்றது. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தளபதியாக நியமிக்கப்பட்டு இவர்களை தளபதியில் இருந்து தலைவரில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் பிறகு அந்த நேரத்தில் அவர்கள் எதற்காக என்று சஞ்சலப்படவில்லை, கவலைப்படவில்லை. தன்னுடைய வீரத்தை இழந்து விடாமல் போரை அழகாக நடாத்திவிட்டு இவர்கள் மதீனாவுக்கு வந்து சில காலங்கள் சென்றதன் பிறகு இவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஹலீஃபா அவர்களே, அன்று நான் தளபதியாக காதிசியாவுடைய யுத்தத்தில் இருக்கின்ற பொழுது என்னை நீங்கள் பதவி நீக்கம் செய்தீர்களே, அது எதனால் என்று நான் அன்று கேட்கவில்லை. இன்று உங்களிடம் கேட்கின்றேன், எதனால் ஹலீஃபா அவர்களே? நான் எப்பொழுதும் யுத்தத்துக்கு இஸ்லாமிய முறைகளுக்கு நான் மாற்றம் செய்யவில்லை. எப்பொழுதுமே நான் அதிலே பெருமைப்படவில்லை. என்றுமே நான் ஒரு ஈமான் உடையவனாக அல்லாஹ்வுக்காக வேண்டியதால் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். எதனால் என்னை நீங்கள் பதவி நீக்கம் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஹாலித் இப்னு வலீத் இல்லை என்றிருந்தால் அந்த யுத்தம் வெற்றி பெறாது என்ற அந்த மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுதும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுதும் கையேந்தக்கூடிய இந்த மக்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற உங்களின் பக்கம் திரும்பி விட்டார்கள். நீங்கள் இல்லை என்றிருந்தால் அந்த வெற்றி இல்லை என்பதாக இவர்கள் கருதிவிட்டார்கள் என்ற அந்த செய்தியை சொன்னார்கள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றிருந்தால், அன்பார்ந்தவர்களே, சிலர் நினைக்கலாம் இவர் தலைவராக இல்லை என்றிருந்தால் எங்களுடைய ஊரை செய்ய முடியாது, இவர்கள் நிர்வாகிகளாக இல்லை என்றிருந்தால் எங்களுடைய ஊரை செய்ய முடியாது, ஊரை முன்னெடுக்க முடியாது என்றெல்லாம் இன்று சிந்தித்து ஊரை குழப்பி ஊரிலே பிளவுகளை உண்டுபடுத்தி ஊரிலே பிரச்சனைகளை உண்டுபடுத்தி ஏனைய இடங்களை போன்று மஸ்ஜிதுகளை பயன்படுத்துவதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, மஸ்ஜிது எப்பொழுதும் அல்லாஹ்வுடையது. மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வது அல்லாஹ்வுடைய அமானிதம் என்பதனை கருதி நிர்வாக தெரிவுகளின் பொழுதோ ஒழுக்கங்களை பேணி நல்ல பண்புகளை வெளிப்படுத்தி நல்ல
பண்பாடுகளை வெளிப்படுத்தி ஊருடைய முன்னேற்றங்களுக்காக, சமூகத்துடைய முன்னேற்றங்களுக்காக எம்முடைய வாலிபர்கள், எம்முடைய வயோதிபர்கள், எம்முடைய ஆண்கள், பெண்கள் ஒவ்வொருவருடைய முன்னேற்றங்களுக்காக ஒவ்வொருவர்களையும் சிறந்தவர்களாக ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுத்தி இறை நேசர்களாக ஒவ்வொருவர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு நிர்வாகிகளை தெரிவு செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய பெற்றார்கள், உற்றார்கள், உறவினர்கள், ஊர் மக்கள், நண்பர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் எங்களுடைய ஊர்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, நோயினால் கஷ்டப்படுகின்றார்களோ, யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், பலாய் முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், கண்ணூர்கள் அனைத்தில் இருந்தும் அவர்களையும் எங்களையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உன்னுடைய மாளிகையில் நிர்வாகம் செய்வதற்காக நல்லோர்களை நீயே தேர்ந்தெடுப்பாயாக. அந்த நல்லோர்களின் மூலமாக ஊரிலே எல்லா விடயங்களையும் நீ நலவாக ஆக்கி தருவாயாக. அதன் மூலமாக எம்முடைய ஊரிலே செழிப்புகளை தருவாயாக. பிரச்சனைகளையும், பிரிவுகளையும், சோதனைகளையும், அழிவுகளையும் எமக்கு நீ கொடுத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜித் நல்லோர்கள் ஒன்று கூடக்கூடிய இடம், நல்ல கர்மங்கள் நடைபெறக்கூடிய இடமாக இருப்பதினால் நல்லோர்களை கொண்டு உன்னுடைய மஸ்ஜிதை பராமரிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீயே தீர்வாயாக, நீயே அதற்கு தீர்ப்பு கொடுப்பாயாக. எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين وتنجيكم من عذاب الله وتدخلكم الجنة فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العلي العظيم. بارك الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.